நம்மக்கிட்ட நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, நிறைய நட்போட தொடர்ந்து இணைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மனிதனாவே ஒரு சமூகத்தில் ஒரு அங்கன்னு சொல்லலாம். நம்ம மற்றவங்களோட பேசாமல் இருக்க முடியாது. அதுவும் நல்ல நண்பர்களாக இருக்கவங்க, நல்ல உறவுகளாக இருக்கவங்க சடனாக நம்மளை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதுக்கு இக்னோர் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை, எதையும் சொல்லவும் மாட்டாங்க. அவங்க சொல்கிற காரணங்கள் எல்லாமே நம்மளை தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இதுக்கு என்ன பிரச்சனை, இது எந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம நிறைய நமக்குள்ளே புழுகி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த கஷ்டங்களை கடந்து நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு பிடிக்காதவங்க, இல்லை யாராக இருந்தாலும் நம்மளை வெறுக்கும் போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது தான். இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ திங்ஸ் டு டூ இஃப் சம்ஒன் இஸ் டெலிபரேட்லி இக்னோரிங் யூ. வேணும்னே பண்ணுறாங்க அப்படி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம கடப்பது, அதற்கான டிப்ஸை தான் நம்ம இந்த டிப்ஸ் எபிசோடில் கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஹே நண்பா, நண்பி, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் போயிட்டுருக்கு? ஸோ நிறைய நண்பர்கள் ஸ்பாட்டிஃபைல உங்களோட கமெண்ட்டை லாஸ்ட் வீக் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் நிறைய பேர் நீங்கள் RJ_Mano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் போனீங்கன்னா உங்கள் நேம், உங்களுடைய அந்த போஸ்ட்டுமே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நான் எப்போவுமே நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஏன் தெரியுமா? இதில் எந்த பணமோ மானிட்டைசேஷனோ எந்த ஒரு தாட்டோ எதுவுமே கிடையாது. முழுக்க நான் நம்ம கம்யூனிட்டிக்கு, நம்ம மக்களுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம தோழர்களுக்கு, நம்ம தோழிகளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வோட வெளிப்பாடு தான் இந்த பாட்காஸ்ட்டு. இந்த பாட்காஸ்ட் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் ரன் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆப்பிள் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது நம்ம உங்களை மாதிரி நிறைய நல்ல உலகங்களை சேருவதற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய 200th எபிசோட் வெரி சூன் இட் இஸ் கோயிங் டு கம். ஸோ அதுக்கு ஒரு கான்டெஸ்ட் நம்ம அறிவிச்சிருந்தோம். ஸோ உங்களுடைய ரைட் ஃபீட்பேக், குட் ஃபீட்பேக்கு, இந்த பாட்காஸ்ட் நீங்கள் ஏன் கேட்குறீங்க, இது எதுக்கு கேட்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னா என்ன காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாட்காஸ்ட்டை பற்றியும் நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் இருக்க கண்டென்ட்டை பற்றி உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத 100 வரைக்கும் மிகாமல் நீங்கள் எழுதி அனுப்புனீங்க. RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா அதில் வின் பண்ணக்கூடிய மக்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங் ப்ரைஸு காத்துக்கிட்டு இருக்குது. அதை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 200வது எபிசோடில் 2 பேரும் சேர்ந்து பேசலாங்க. ஸோ ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் அனுப்புங்க. ஆல்ரைட், நம்ம பாட்காஸ்ட்குள்ளே போகிறோம். இந்த வாரம் டிப்ஸை பேசணுனால டிப்ஸு ஒரு 11 டிப்ஸு. இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க, இல்லை யாராக இருந்தாலும் நீங்கள் பழகுறவங்க சடனாக உங்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. சடனாக உங்களை தூக்கி எறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டு, நம்மளை மதித்து நம்ம அன்பை ரெஸ்பெக்ட் பண்ணி வர்ற நிறையா உறவுகள் நம்மளை தொடருவாங்க. எப்பயுமே நல்ல உறவுகள் நம்ம கூட தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நல்ல உறவுகளுமே சடனாக சில டைம் அவாய்ட் பண்ணும்போது என்னடா நடந்துச்சு அப்படின்றத நம்ம யோசிச்சு மண்டை குழம்பி மண்டை வெடிக்கிற மாதிரி ஆகி போயிடும். என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கூட நம்மளுக்குள்ளே வரும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா, த நம்பர் 1 டிப்ஸு, என்னங்க ஆகப்போகுது, வாழ்க்கையே ரொம்ப 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 ஸ்மாலு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். சும்மா பிரச்சனைகளை மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒலட்டிக்கிட்டு என்ன நடக்க போகுது. ஸோ எப்போவுமே ஸ்டே கூல். அதுதான் ஃபஸ்ட்டு டிப்புங்க. ஸோ எவ்வளோ தான் உங்களை இக்னோர் பண்ணாலும் சரி, எவ்வளோ உங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி, ஸ்டே காம். எல்லாம் சரியாகும், இதுவும் கடந்து போகும். ஸோ உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்க வேணாங்க. அவங்க இன்கேஸ் அவங்க உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா
ஏன்னா அவங்க வின் பண்ணிடக்கூடாதுல்ல, நம்ம தானே வின் பண்ணணும், எப்போவுமே நம்ம தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு தற்பெருமை இல்லை என்ன சொல்கிறது கர்வம் அப்படி சொல்லலை. ஆனால் எப்பயுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம பாடி, நம்ம மைண்டு, நம்ம உடல் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான். அதனால் எப்போவுமே ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க உங்களை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கோவப்பட்டு அவங்கள கத்துறதுனாலையோ, இல்லை அவங்க உங்களை கோவப்பட்டு கத்துறதுனாலையோ, இல்லை அவங்கள நீங்கள் கெடுக்குன்னு நினைக்கிறதுனாலையோ, கடைசியில் அட் எண்ட் ஆஃப் த டே ஸோ ஹூ இஸ் கோயிங் டு பி இம்பேக்டட்னா அது நீங்கள் மட்டும்தாங்க. அதனால் உங்கள் டெம்பரை லூஸ் பண்ணிடாதீங்க. எப்போவுமே காமாக சந்தோஷமாக அப்படியே ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றங்க. அந்த மௌனம் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திடும். ஆனால் அதுக்காக நீ ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த மௌனம் உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இது மனவன் மனைவிக்காக இருக்கலாம், இல்லை காதலன் காதலிக்காக இருக்கலாம், இல்லை நட்புகளுக்கு இடையில் இருக்கலாம், இல்லை உறவுகளுக்கு இடையில் இருக்கலாம். எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயங்க. ஸோ இரண்டாவது பார்த்தோன்னா மேக் ஷுவர் யூ ஆர் பீயிங் இக்னோர்ட் ஆன் பர்பஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எதுக்கு அவங்க இக்னோர் பண்ணுறாங்க, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பர்பஸ், அவங்க பர்பஸ்னால தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்களா பேசுகிறதுக்கு, ஸோ அப்பயும் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுடைய செயல்களின் வெளிப்பாடுனால தான் அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிகர் அவுட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் அவங்க உங்களை வந்து இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா forget about them, so why you need to spend ஸோ நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணலாம்ல. ஸோ நிறைய நல்ல நட்புகள், நல்ல உறவுகள் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஒரு சில டைமிங்கில் நம்ம புரிஞ்சுக்கிறாமல் நம்மளை விட்டு போகிறவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, தூங்கிக்கிட்டே தெரிய முடியாதுல்ல. ஸோ அந்த நேரத்தில் மூவ் ஆன் வித் யுவர் லைஃப். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது பார்த்தோன்னா கன்சிடர் ஆல் பாசிபிள் ரீசன்ஸ் ஃபார் த பிஹேவியர். ஸோ திங்க் பண்ணி பார்க்கலாம். எப்போயுமே நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம வித்தவுட் ரியலைசிங் அவங்கள பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஒய் அப்படின்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்கணும். ஸோ நம்ம ரீதிங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, கடைசி ஒரு மாதம் காலமாக அவங்களுக்கு என்னத்தை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம், இல்லை நம்ம பேசணுமா, அவங்கள பற்றி வேறு யார்ட்டாவது பேசணுமா, அவனுங்க ஏதாவது போட்டு கொடுத்துட்டானுங்களா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே யோசிக்கணும். என்ன காரணம், நம்ம அவங்கள மதிக்கலையா, அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமா, இல்லை நம்ம செயல்களோட வெளிப்பாடு தான் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 ஃபஸ்ட்டு நம்மளோட மிஸ்டேக் ஏதாவது இருந்ததுன்னா ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணாமல் இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதுக்கெல்லாமல் கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள போய் கத்துறதுனால ஒன்றுமே நடக்கவே கிடையாதுங்க. அது மாதிரி அவங்க பேசலை அப்படின்றதுக்காக அவங்கள வந்து நீ இப்படி இருக்கியா பார்த்துக்கோமா, நீயா நானான்னு போட்டி பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்கள விட்டு விலகி இருக்கிறதுனாலையோ, இல்லை அவங்கள கஷ்டப்படுத்துகிற நினச்சிட்டு கடைசியில் உங்களுடைய உறவுகளை கம்ப்ளீட்டாக இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால் அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபோர்த் பாயிண்ட்னு பார்த்தோன்னா கிவ் தம் டைம் அண்ட் ஸ்பேஸ். எப்போவுமே ஒரு பிரச்சனை உடையுது இல்லை உருவாகுது அப்படின்னா உடனே அதை சால்வ் பண்ணி உடனே வெளில கொண்டு வரணும் அப்படின்ற உங்கள் மண்ணில் இருக்கலாம், நீங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள அந்த வேதனை, அந்த 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 புண், அந்த அந்த ஒரு ஹர்ட் ஃபீலிங்ஸ் வந்து மறைவதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமிங்கில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, டைம் கொடுங்க. நீங்கள் உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், அவங்கள போய்ட்டு நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லவராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா நோண்டிக்கிட்டே வந்துட்டு திருப்பி இந்த பாரு நீ விட்டுட்டு போயிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்கள ஹர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் பண்ணது என்னன்னே ரியலைஸ் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்களை இரிட்டேட் பண்ணும். ஸோ மேலும் உங்களுக்கு டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், டோன்ட் லெட் தம் கண்ட்ரோல் யூ. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. எப்போவுமே ஸோ யாருமே உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாதீங்க. ஸோ வி ஷுட் கண்ட்ரோல் அவர் ஓன் எமோஷன்ஸ். ஸோ ஹூ ஆர் தே டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். ஸோ யாராலையும் உங்கள் எமோஷனெலாம் வந்து கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக வெடிக்க ஆரம்பிச்சிருவோம், ஈஸியாக அவங்க நினச்சபடி ஆட ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் ஒன்றும் ரோபோ கிடையாது, நீங்கள் ஒன்றும் பொம்மை கிடையாது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கங்க. ஸோ 6th பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ டெலிபரேட்லி வேணும்னே ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். எதுக்கு நீங்கள் போய்ட்டு அவங்கள இழுத்து கொண்டு வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு அவங்க இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஸோ எப்போவுமே உங்களை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக லவ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய அந்த அந்த செல்ஃப் லவ் என்ன பண்ணால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் லெவலை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் ஆனது தன்னம்பிக்கை, அதாவது என்ன சொல்லுவாங்க, செல்ஃப் எஸ்டீம்னு என்ன சொல்லுவாங்க, எனக்கே மறந்து போச்சு. ஓகே, ஸோ அந்த தன்னை பற்றின ஒரு உயர்வான எண்ணம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த செல்ஃப் எஸ்டீமை விட்டுறாதீங்க. எப்பயுமே உங்களை என்கரேஜ் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுதான் உங்களை ஒரு நல்ல இடத்துக்கும் சரி உங்கள் மனநிலையும் சரி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறோம். பேம்பர் யுவர் செல்ஃப்.
ஸோ எப்போவுமே நீங்கள் டிசர்வ்டு, நீங்கள் மற்றவங்க உங்களை லவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்களை மற்றவங்க லவ் பண்ணுறதுக்கும் எப்போவுமே நீங்கள் டிசர்வ்டு. ஏன்னா யூ ஆர் அ கிரேட் ஃபெல்லோ. நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஆனால் சடனாக அவங்க உங்களை விட்டு போகிறாங்க, உங்களை வந்து விரட்டுறாங்க அப்படின்னா, ஸோ யூ டோன்ட் நீட் டு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்க கூடாதுங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு நைஸாக இருங்க. தேவையில்லாமல் ஐயோ அவங்க போயிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்களே, இவங்க இப்படி இக்னோர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மைண்டை போட்டு குழப்பி அடித்து நொறுக்கி உங்கள் மைண்டை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறதும், உங்கள் உடலை தேவையில்லாத உணர்வுகள், அதாவது என்ன சொல்கிறது, நிறைய தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களை தான் கஷ்டப்படுத்துமே தவிர ஆப்போசிட் உங்களை கஷ்டப்படுத்தவே பார்த்தாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோன்ட் ப்ளே கேம் ஜஸ்ட் டு கெட் நோட்டிஸ்டு. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து உங்ககிட்ட திருப்பி பேசணும், அவங்ககிட்ட பண்ணணுன்றக்காக அவனோட எதிரிட்ட பேசுகிறது, இல்லை அவனோட நண்பன்கிட்ட பேசுகிறது, இல்லை வேறு ஒரு இப்போ வந்து ஒரு லவர் திரும்ப விட்டு போயிட்டாங்கன்னா இன்னொரு பொண்ணுகிட்ட உடனே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி பேச ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து கரெக்டே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் அதை நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கடைசியில் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களோட எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு அவங்களுக்காக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தவறான பாதையை மட்டும் எப்பவுமே எடுத்துடாதீங்க. அதை தான் சொல்ல வர்றேன். ஸோ 9 பாயிண்ட் பார்த்தோன்னா, சேஞ்சிங் டு யுவர் கான்டெஸ்ட் வில் நாட் ஒர்க். ஸோ இது என்னென்னா, கடைசியில் அவங்க என்ன இக்னோர் பண்ணுறது, நான் இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுட்டு கடைசியில் லூஸ் ஆக போகிறது நீங்கள் 2 பேரும் தான். அதாவது முக்கியமாக நீங்கள். ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவுகள் ஏதோ ஒரு விஷயத்தினால கொஞ்ச நாள் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இல்லை உங்கள் மனசில் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு ரியலைஸ் பண்ண கற்றுக்கணும். இல்லை நீங்கள் காம் டவுனாக இருக்கணும். இல்லை இதை கரெக்டான மூவ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் நம்ம பட்டக்குன்னு போயிட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஸோ எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெட் தம் நோ தட் தேர் ஆக்ஷன் ஹர்ட் யூ. ஸோ யூ கேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசி பார்க்கலாம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காதீங்க. அவங்க ரொம்ப 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 இரிட்டேட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் வந்து அவங்ககிட்ட கால் பண்ணியோ இல்லை ஸ்ட்ரைட்டாக போய் அவங்கள இன்பர்சனாக பேசுகிறது வந்து ரொம்ப நல்லது. அவங்கக்கிட்ட போய் நேரடியாக பேசுங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் ஏதாவது காரணமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுட்டு அதை சரி பண்ணுறதுக்கு வழியான பாருங்களே தவிர நீங்கள் அவங்களுடைய ஃபீலிங்ஸை கட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. பார்த்தீங்கன்னா, இஃப் நன் ஆஃப் திஸ் ஒர்க்ஸ்னால் எந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் நீங்கள் பண்ணியும் இந்த மாதிரி நீங்கள் இறங்கி போய் அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சி அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து நீங்கள் உங்களை இறக்கி அவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணியும் எதுவுமே நடக்கலப்பா, ஒன்றும் வேலைக்காகலை அப்படின்னு ஒரு முடிவு வரும்பொழுது, ஸோ ஃபைனலி தெர் இஸ் நோ ரீசன். ஸோ இட் இஸ் எ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் லவ்வராக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கவங்களாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் இது கண்டினியூவாக உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படி என்றால் ஃபைனலி இட்ஸ் ஃபுல் ஸ்டாப். அவ்வளோதான். ஸ்டாப் எண்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய வெல்பீயிங், அதாவது உங்களுடைய உணர்வுகளுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை விட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுங்களேன். ஸோ வி லூஸ் அவர் டைம், வி லூஸ் யுவர் லைஃப். இந்த பர்டிகுலர் டைமிங்குள்ளே எல்லாமே வந்து பிரச்சனைகள் உங்களுக்கு கஷ்டப்படுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன சரியில்லை அப்படின்னா தட் இஸ் நாட் அ குட் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் சொல்லலாம். எப்போயுமே யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிற பட்சத்தில் எப்போவுமே நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் அழுகணும், நீங்கள் வந்து வருத்தப்படணும் அப்படின்னு நினைக்க எந்த ஒரு உறவுமே ஒரு நல்ல உறவு கிடையாது. அந்த நேரங்களில் ஸோ அருமையான உறவை நம்ம தொடரும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க விட்டு கொடுப்பாங்க, நம்ம பண்ண தப்பையும் கூட மன்னிப்பாங்க. இல்லை நீங்கள் அவங்க வேணும்னே பண்ணுறாங்க தெரிஞ்ச கூட நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வாலண்டியராக அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவீங்க. இதுதாங்க ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், மியூச்சுவல் லவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வெளியில் வரும்போது தான் அங்கே பிரச்சனையை வர ஆரம்பிக்குது அப்படின்றதுல வேறு எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை யாராவது இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் உங்ககிட்ட கேட்க, நீங்கள் ஏன் இக்னோர் பண்ணுறீங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ நிறைய அந்த கான்டெஸ்ட்லாம் வைக்கிறேன், நீங்கள் யாருமே எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேறீங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எந்த மெசேஜ் நான் கேட்குறதுக்கு ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸ்பாட்டிஃபைல, தட் இஸ் வெரி குட் அண்ட் வெல் அண்ட் எனஃப். ஸோ நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் why not you can send me a message. ஸோ ஏன் எங்கூட்ட நீங்கள் பேசக்கூடாது? ஸோ உங்களுடைய அந்த மனநிலை நம்ம பாட்காஸ்ட்டை பற்றி நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனநிலை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றது, உங்கள் இது
பாட்காஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே எனக்கு ஓட பிடிக்கும், ஓடவும் தெரியும். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். டோன்ட் இக்னோர் மீ. ஓகே நண்பா நண்பி, ஆல் ரைட், எண்ட் ஆஃப் த எபிசோட் நம்ம வந்துட்டோம். ஸோ மறக்காமல் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்டும் 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க, இல்லை எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. நம்ம கான்டெஸ்ட்டுக்கு மறந்துடாதீங்க. RJ_Mano_. இதில் 100 வரைக்கும் ஆகாமல் நம்ம பாட்காஸ்ட் ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும், ஸோ மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ண போகிறீங்க, ஏன் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி காரணங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ, திட்டணும் தோணுனாலும் அதை எழுதி RJ_Mano_. இன்ஸ்டாகிராம் எழுதி அனுப்புங்க. ஸோ த பெஸ்ட் கமெண்ட்டுக்கு, பெஸ்ட் மெசேஜுக்கு யூ கோயிங் டு கெட் சம் குட் ப்ரைஸ் ஃப்ரம் மீ. ஆல்சோ நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டில் பேசவும் போகிறோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் மூணு RJ_Mano. நான் உங்களை பேசிட்டு இருக்கேன். RJ_Mano. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJ_Mano, த தமிழ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷ்னல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. ஸோ அடுத்த வீக்கெண்டில் சூப்பரான ஒரு பாட்காஸ்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் மனோ. டேக் கேர் நண்பா நண்பி. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக, சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக போகுங்க. கண்டிப்பாக போகும். ஸோ யூ ஆர் த ராஜா அண்ட் ராணி ஆஃப் யுவர் வேர்ல்டு. மறந்துடாதீங்க. ஓகே, டேக் கேர் நண்பா நண்பி. பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.